சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். ஆம், SMTS ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல, ஸ்டைலையே மாற்றுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், சுவிட்சர்லாந்துல மேலும் மேலும் கவலைகள், குண்டை தூக்கி போடுற மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எரிபொருள் விலை உயர்வெல்லாம் சட்டுன்னு பக்குன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த சிறப்பு பகுதியில பார்க்கலாம். மத்திய கிழக்கு அப்படின்னாலே இப்போது போர் பதட்டம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஈரானுக்கு எதிரான பாரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மத்திய கிழக்கு தற்போது போர் பதட்டம் நிறைந்த ஒரு மிக முக்கியமான பிரதேசமாக மாறி இருக்கிறது. இதன் மூலமாக ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கிறது. இதன் மூலமாக எண்ணெய் விநியோகத்திலே பாரிய தடை. மிக முக்கியமாக எல்லா கப்பல்களுமே தற்போது நங்கூரமிட்டு தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஐரோப்பாவுக்கு தேவையான பெரும் பகுதி எண்ணெய் தற்போது நீரில் தேங்கி கிடப்பதன் காரணமாக சுவிட்சர்லாந்துல பெட்ரோல் அத்தோட டீசலுக்கான விலைகள் எல்லாம் பகீரென உயர்ந்துடுச்சு. இந்த உயர்வு தான் இப்போ சுவிட்சர்லாந்து மக்களிடையே அதிக கவலை ஏற்படுத்தி இருக்கிற முக்கியமான விளைவா பார்க்கப்படுது. சுவிட்சர்லாந்தினுடைய பல பகுதிகள் எடுத்துக்கிட்டா எரிபொருள் நிரப்பு நிலையம் எல்லாம் இந்த விலை உயர்வை சந்திச்சிருக்கு. டிசினோ கண்டோனும் இதுக்கு விதிவிலக்கில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயர்வுக்கு எதிராக நுகர்வோர் அமைப்புகள் எல்லாம் கடுமையான அதிருப்திகளையும் போராட்டங்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ACSI நுகர்வோர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அன்டோனெலா க்ரூசர் என்ன சொல்றாரு, இது முற்றிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது, நியாயமற்றது அப்படின்னு வாதிடுறாரு. இந்த விவகாரம் பெர்ன்ல இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து விலை கண்காணிப்பு அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் போகுது. விலைகளினுடைய தவறான உயர்வை தடுக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய மிஸ்டர் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெஃபான் மெய்ரன்ஹென்ஸ் தலைமையிலான அந்த அமைப்பு சமீப நாட்களில் சுவிட்சர்லாந்து முழுவதுமா இருக்கிற எரிபொருள் நிலையங்கள்ல பெட்ரோல் அத்தோட டீசல் விலை அதிகரித்ததா சில புகார் கிடைச்சலாம்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த துறையில நேரடியா தலையிடுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சில சட்ட அத்தோட நடைமுறை சிக்கல் இருப்பதா அவங்க சொல்றாங்க. சுவிட்சர்லாந்துல 3000க்கும் அதிகமான எரிபொருள் நிலையங்கள் இப்ப இருக்கு. இது ஐரோப்பாவினுடைய பல நாடுகளோடு ஒப்பிடும்போது மிகவும் அடர்த்தியான ஒரு நெட்வொர்க்னு சொல்லப்படுது. கூட்டாட்சி விலை கண்காணிப்பு சட்டத்தோட அடிப்படையில் சந்தையில மிகுந்த அதிகாரம் கொண்ட நிறுவனங்கள் போட்டியை பாதிக்கும் போது மாத்திரம்தான் விலை கண்காணிப்பாளர்கள் நேரடியாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா தெளிவான போட்டி இல்லைன்னா அதுக்கான ஆதாரங்களும் இல்லை. இதனால தலையீடு செய்வது ரொம்பவே கடினம்னு அந்த அலுவலகம் விளக்கி சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில மிக முக்கியமானது என்னன்னா, விலை கண்காணிப்பு அலுவலகம் சொல்றது எரிபொருள் நிலையங்களுக்கு இடையே போட்டியை அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு பெட்ரோலத்தோட டீசல் விலைகளை உடனடி ஒப்பீட்டுல கண்காணிக்கும் சட்ட அடிப்படையிலான அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு முன் வச்சிருக்காங்க. அதன் விளைவாக விலை ஒப்பிட்டு தளம் ஒன்று டூரிங் கிளப் சுயிஸ் உருவாக்கி இருக்காங்க. இதனோட சேர்ந்து பிற இணையதளமா இருக்கக்கூடிய கம்பாரிசன் அடைஞ்சிருக்காங்க. இப்படியான விலை உயர்வான விவகாரம் எல்லாம் இது முதன்முறையா கிடையாது. 2022 ரஷ்யா யுக்ரைன் போர் ரொம்பவே அதி உச்சத்துல இருந்த காலத்திலையும் சரி, தொடங்கின காலத்திலையும் சரி, சுவிட்சர்லாந்துல விலைகள் எரிபொருளுக்கானது திடீரென அதிகரிச்சது. அப்போது செலவுகள் எல்லாம் அதையும் விட பன்மடங்கு உயர்ந்துச்சு. ஆனா மூலப்பொருள் விலைகள் குறைஞ்ச போது விலைகளும் குறைய தாமதமாகுது என்ற போக்கு தான் இருக்கு. இதைத்தான் விலை கண்காணிப்பு அலுவலகமும் சுட்டி காட்டுறாங்க. இதுக்கிடையில மத்திய கிழக்கில் அமெரிக்கா அத்தோட இஸ்ரேல் இணைஞ்சு ஈரான் மீது பாரிய ஒரு ராணுவ நடவடிக்கை நீடிச்சு கொண்டே இருக்காங்க. அதனுடைய தாக்கம் என்ன, உலகளாவிய எண்ணெய் சந்தையில பாரிய அதிகரிப்பு ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் எச்சரிக்கிறாங்க. உலகோட முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழிகள்ல பெரிய ஒரு பங்கு கொடுக்கிறது ஹோர்முஸ் ஜலசந்தி. அப்படின்னா அதுக்கு ஈடே கிடையாது. உலகத்துக்கு தேவையான கச்சா எண்ணெயுடைய பெரிய பகுதி இதன் மூலமாகத்தான் கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த பகுதி நீண்ட கால பதற்ற நிலையில இருக்கிறதால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை மேலும் உயரத்தான் வாய்ப்பு இருக்குன்னு அபாயம் சொல்லுது. அது நேரடியா சுவிட்சர்லாந்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சுவிட்சர்லாந்து தன்னுடைய எண்ணெய் தேவைகளை பெரும்பாலும் இறக்குமதியிலேயே நம்பி இருக்கு. உள்ளூர் பெட்ரோலத்தோட டீசல் விலைகளும் சாதாரணமா அதிகரிக்கும். போர் நீடிச்சு விநியோக சங்கிலி பாதிக்கப்படுற நிலை உருவாச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எதிர்கால மாதங்கள்லையும் இதைவிட பன்மடங்கு விலைகள் எல்லாம் உயரக்கூடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலை நீடிக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல போக்குவரத்து செலவு, பொருட்களோட விலை, அதோட பொதுவான வாழ்க்கை செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால உலக அரசியல் சூழ்நிலையினுடைய மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தினுடைய எரிசக்தி சந்தையையும் நேரடியா பாதிக்குது அப்படின்றத தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.